போர் அடிக்குதுன்னு ஸ்க்ரால் பண்ணா, மச்சி பூட்ட கேஸ் ஆயிடுவ நீ. பண்றதுக்கு எதுவுமே இல்லன்றப்போ போர் அடிக்குது. ஆக்சுவலா அந்த மொமெண்ட் தான் இட் இஸ் பிரைஸ்லெஸ் மொமெண்ட். பண்றதுக்கு எதுவுமே இல்லன்றப்போ ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ப நம்ம ஃபில் பண்றதுக்கு நம்ம ஃபோன் எடுத்து நம்ம விரல்ல இருக்க ரேகை தேய்ற அளவுக்கு தேய்ன்னு தேய்ச்சா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருள உடைக்கிற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கார சல்லியா நொறுக்குற மாரி. அவ்ளோ என்ன போர்டம் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறக்காம இந்த சேனல ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மச்சி போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்றேன் ஏன் போர்டம் அவ்ளோ ஸ்பெஷல்னு. போர் அடிக்கும்போது நம்ம பிரெயின்ல இருக்கிற டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு மேட்டர் ஆக்டிவேட் ஆகும். இது வந்து ஒரு ஐடில் மோட் மாரி. இந்த டைம்ல தான் நம்மளோட பிரெயின்ல கிரியேட்டிவிட்டி, செல்ஃப் திங்கிங், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங் இந்த மாதிரி ஒரு 3 மேட்டர் நடக்கும். ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நடக்கும்போது அதை தடுக்கிற மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோன்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப நம்ம விரல்ல இருக்க ரேகையை அழிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து போர்டமை நியர்லி இம்பாசிபிளா மாத்திருச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சாலும் நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபோன் எடுத்து ஏதாவது ரீல்ஸையோ இல்ல ஷார்ட்ஸையோ எதையாவது ஒன்று நோண்டிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஃபைல்ஸ் காப்பி பண்ணும்போது அது இவ்வளவு நேரம் ஆகுதே காப்பி ஆகுறதுக்கு, அதுக்குள்ள நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபோனை யூஸ் பண்ணிடுறோம். அப்படி இல்லை, நீங்க ஒருவேளை டிராவல் பண்றீங்க, பஸ்லயோ இல்லை ஆட்டோலையோ போறீங்க அப்படின்னா, அந்த பஸ்ஸோ ஆட்டோவோ வர வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஃபோன்ஸை யூஸ் பண்ணி ரீல்ஸையோ ஷார்ட்ஸோ ஏதாவது ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிடும். பேசிக்கா என்னன்னா, நம்ம பிரெயினுக்கு எப்பயுமே எதையாவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன், ஒய், கியூ, எந்தினா ஏன் நம்ம எப்பயுமே ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம்? அந்த காலத்தில் இருக்கிற 1100 விளையாடுற ஸ்னேக் கேம்ல இருந்து இந்த காலத்தில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் அப்புறம் கேம்ஸ் இது வரைக்கும் நம்மளோட போர்டமை எலிமினேட் பண்ணுற மாதிரியே தான் டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக மேட்டர் இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அதை கன்சியூம் பண்ணிடுறோம். கன்சியூம் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியல. இதனால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தனியாக உட்காந்து டீப்பாக திங்க் பண்ணுற மொமெண்ட்டே இல்லாமல் போயிடுது. பேசிக்கா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, நம்ம எப்பயுமே நம்ம பிரெயினுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கோமே தவிர்த்து பிரெயின் கிட்ட இருந்து ரிசீவிங் எண்டுக்கு நம்ம போகிறது இல்லை. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ரிசீவிங் எண்டுக்கு நம்ம போயிட்டோம், போர்டமை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், கிரியேட்டிவிட்டி பூஸ்ட் ஆகுது. புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம், இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோம். இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அது அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது இப்படி பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும், அப்படி இப்படி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக புதுசாக நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி யோசிச்ச 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஐசக் நியூட்டன், இன்னொன்று வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, போர்டமை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் மேபி இந்த மாதிரி பல சாதனைகளை நம்ம செய்யலாம். செகண்ட் ஒன், செல்ஃப் அவேர்னஸ். நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்குள்ள என்ன நடக்குது, என்ன எமோஷன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, நம்ம வீக்னஸ் என்ன, நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி திங்க் பண்ணுறோம், எப்படி பிஹேவ் பண்ணுறோம், இந்த மாதிரி செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் திங்கிங் இந்த மாதிரி மேட்டர்லாம் அந்த டைமில் நடக்கும். ஸோ இதனால நம்ம பர்சனலாக க்ரோ ஆகவும் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து மோட்டிவேஷன் இன்ஜின். இது வந்து எப்படின்னா, ஒரு மீனிங்ஃபுல்லான சேஞ்சுக்கு நம்மளை வந்து புஷ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். நான் வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதே மாதிரி பார்த்துட்டே இல்லாமல் போர் அடிக்கிற ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் எனக்குள்ளே இருந்து ஒரு மோட்டிவேஷன் இன்ஜின் வந்து என்னை புஷ் பண்ணுவான். போய் கிட்டார் வாசி, அட்லீஸ்ட்டு போயிட்டு ஏதாவது புதுசாக கற்றுக்கோ, போய் ஏதாவது ஒரு கீபோர்ட் கற்றுக்கோ, மியூசிக்கை லேர்ன் பண்ணு அப்படின்னு எனக்குள்ளே இருந்து ஏதாவது ஒன்று என்னை மோட்டிவேட் பண்ண புஷ் பண்ணுமா. லாஸ்ட்டாக போர்டமை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்கெடியூல் போர்டம். டெய்லி ஒரு 10 இல்லை ஒரு 15 நிமிஷம் நான் தனியாக இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. முடிவு பண்ணிட்டு தனியாக இருங்க. தனியாக இருக்கும்போது நோ மியூசிக், நோ ஃபோன்ஸ், நோ நத்திங், ஜஸ்ட் யூ அண்ட் யூ ஒன்லி. நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் தனியாக இருக்கேன், ரொம்ப காசியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தூங்கிடக்கூடாது. ஜஸ்ட் அலோவ் யுவர் செல்ஃப் டு கெட் போர்டு. போராகவே இருக்க முயற்சி பண்ணுங்க. போர் அடிக்குதுடா, ஆமாடா இப்போ ஏதாவது பண்ணோண்டா அப்படின்னு இருந்தாலும் எதுவும் பண்ணிடாதீங்க. போர்டமை ஃபீல் பண்ணுங்க. செகண்ட், டிலே த ஸ்க்ரால். இது என்ன மேட்டர் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு ரீல்ஸ், ஷார்ட்ஸ் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கியூரியஸாக இருந்துச்சு அப்படின்னா, சரி ஓகே நான் பார்க்குறேன், ஆனால் உடனே பார்க்க மாட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணணும். 2 மினிட்ஸ்னா 1 2 அப்படின்னு கிடையாது. ப்ராப்பரான ஒரு 2 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோன் எடுத்து ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பாருங்கள். லாஸ்ட் ஒன், மோனோடாஸ்கிங். மோனோடாஸ்கிங் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போர் அடிக்கிற ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. ஃபார் பாத்திரம் விளக்குறதா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பெருக்கிறது போர் அடிக்கிறதா இருக்கலாம், இல்லை நீங்கள் வாக் போகிறது போர் அடிக்கிறதா இருக்கலாம்.
ஆனா, அந்த மாரி ஏதாவது ஒரு போர் அடிக்கிற ஒரு வேலைய எடுத்துட்டு, அத கம்ப்ளீட்டா செஞ்சு முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்திரம் கழுவ போறேன் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா, ஒரு சிங்க் ஃபுல்லா பாத்திரம் இருக்குன்னா, அது ஃபுல்லாத்தையும் கழுவுற வரைக்கும் நீங்க ஃபுல்லா கழுவி முடிச்சுட்டு தான் அங்கருந்து வெளில வரணும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, உங்க போர்டம உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். இந்த உலகமே உங்க தாட்ஸையும், உங்க கவனத்தையும் திருடுறதுக்கு ரெடியா இருக்குது. இந்த மாரி டைம்ல இந்த உலகத்த விட்டு நீங்க ஒரு 10 நிமிஷம் தள்ளி போய் உங்களோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ண முடிஞ்ச விஷயத்த கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மச்சான் போர் அடிக்குதுடா அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு போர் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ தட்டி விடுங்க.